இன்னைக்கு ஒரே ஸ்பாஞ்சில் 2 ஃப்ளேவர் ரெடி பண்ண போறோம். ஒன்னு வந்து ரசமலாய் ஃப்ளேவர், இன்னொன்னு குலோப் ஜாமுன் ஃப்ளேவர். 2 ஃப்ளேவருக்கு என்னென்ன ஃபில்லிங்ஸ் கொடுக்க போறோம், எப்படி வந்து அந்த சுகர் சிரப்புக்கு பதிலாக என்ன சோக் பண்ணி எடுக்க போறோம், அது எல்லா டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஸ்பாஞ்சை 2 பாதியா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஒரு ஹாஃப் வந்து ½ kgல வந்து ரசமலாய் ஃப்ளேவரும், இன்னொரு ½ kgல குலோப் ஜாமுன் ஃப்ளேவரும் நம்ம ரெடி பண்ணி எடுக்க போறோம். இந்த ½ kgல பாத்தீங்கன்னா ரசமலாய் பால் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பாலை மட்டும் சோக் பண்ணி எடுத்துக்கிறோம். சுகர் சிரப் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பாலை வந்து எந்த அளவுக்கு தாராளமா சேர்த்து செய்றீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். அதுக்காக ரொம்ப ஜாஸ்தியா சேர்த்துட்டீங்கன்னா அந்த கிரீம்ல இருந்து வெளியில வர ஆரம்பிச்சிடும் பால் எல்லாமே. அதனால ஓரளவு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ரசமலாய் எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே ஃபில்லிங்ஸா சேர்த்துக்கலாம். உள்ளார வந்து நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்க பாதாம், முந்திரி அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து சாக்லேட் துருவனது சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நீங்க க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். எதுக்காக க்ரம் கோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த க்ரம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பொடி பொடியா இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் மறையிறதுக்காக மட்டும்தான் ஜஸ்ட் க்ரீம் வச்சு பூசி உள்ளார வைக்கிறோம் ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் வெளியில எடுத்து நீங்க மெயின் கோட் அப்படின்னா நீங்க நல்லா க்ரீம்லாம் பூசி வளவலன்னு பட்டி பெயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதாங்க மெயின் கோட். நல்லா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஃப்ரிட்ஜில் ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணிட்டு தான் நீங்க மெயின் கோட் பண்ணணும். அப்பதான் ஈஸியா இருக்கும். இப்போ குலோப் ஜாமுன் ஃப்ளேவர் ½ kg பண்ண போறோம். அதுல பாத்தீங்கன்னா நான் சுகர் சிரப்புக்கு பதிலாக வந்து நான் குலோப் ஜாமுன் சிரப்பை மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தேன். அதே வந்து கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு குலோப் ஜாமுன் ஃபில்லிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். இதுல பாத்தீங்கன்னா இதோட ஃபிளேவர் வந்து அந்த சுகர் சிரப்பு, அந்த குலோப் ஜாமுனோட சிரப்பு தான். அதுல கொஞ்சமா வாட்டர் மிக்ஸ் பண்ணி பண்ணீங்கன்னா திகட்டாம இருக்குங்க. இந்த 2 ஃபிளேவருமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்ப ஸ்கை ப்ளூ தீம்ல நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலர்ல ஐசிங் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமா கிரீம்ல ஸ்கை ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். பட்டும் படாம பண்ணோம்னா அது வந்து ஒரு ஸ்கை எஃபெக்ட் கொடுக்குங்க. இது மாதிரிதான் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதனால 2 பாதியா உடச்சு வச்சிருந்தோம்ல கேக், அதை ஐசிங் பண்ண எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்பா சைடு, அப்புறம் வந்து பையனுக்கு 2மே ஒரே நாள்ல பர்த்டே அப்படிங்கிறதுனால 2 கேக்கா வாங்கிட்டாங்க இவங்க. இந்த மாதிரி சிம்பிளா நான் டிசைனை முடிச்சுக்கிட்டேங்க கஸ்டமர் கேட்ட மாதிரியே. இப்போ சைட்ல எல்லாம் வச்சிருக்குது பாத்தீங்கன்னா கோல்டு லீஃப்னு சொல்லுவோம். அந்த கோல்டு லீஃப் வந்து எல்லா கடையிலுமே அவைலபிளா இருக்கும். எல்லா கடைன்னா நீங்க எசன்ஸ் கடையில கேட்டீங்கன்னா அவைலபிளா இருக்கும். இதை வச்சு சூப்பரான டெக்கரேஷனை முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோட மீட் பண்ணலாம்.